ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டியில் ஒரு பையனை வந்து மீட் பண்ணுறா. அவளுக்கு அவனை ரொம்ப பிடிச்சதுனால அவன்கிட்ட கொண்டு போய் லவ் லெட்டர் கொடுக்குறான். பட் அவன் வந்து அவளை கண்டுக்காமல் தூக்கி வீசிடுறான். அதை அந்த பர்த்டே பார்ட்டியில் இருந்தவங்க எல்லாரும் பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இது ஹீரோயினுக்கு பயங்கரமாக அப்செட் ஆயிடுது. இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற சோகத்தில் குடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்கப்போ தான் ஹீரோவை மீட் பண்ணுறா. அன்னைக்கு நைட்டே 2 பேரும் குடி போத்தில் இருந்ததுனால அன்னைக்கு நைட்டே 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிட்டு வர்றப்ப திடீர்னு யாரோ 4-5 பேர் ஹீரோயினை கடத்திட்டு போறாங்க. வேற எங்கேயும் இல்ல, ஹீரோ கிட்ட தான். ஹீரோக்கு இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. இவகிட்ட கேட்டா அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறா. வீட்டுக்கு போனா ஹீரோயினை அவங்க அப்பாவை எல்லாத்தையும் அவங்க சித்தி ரொம்ப தப்பா பேசி திட்டிகிட்டே இருக்காங்க. இது ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்காதனால அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்துடுறா. நடந்து வந்துட்டு இருக்கப்பதான் மறுபடியும் ஹீரோவை பாக்குறா. என் கூட வான்னு சொன்னதும் ஹீரோயினும் கார்ல ஏறி போயிடுறா. ஹீரோவோட வீட்டை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீ இனிமேல் என் கூட இருந்துக்கலாம், உனக்கு தேவையான டைமை நீ எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொன்னதுனால ஹீரோயினும் சந்தோஷமா அங்கேயே இருக்க ஆரம்பிக்கிறா ஹீரோ கூட.